ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டியூஸ்டே மார்னிங் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 3:30க்கு எந்திரிச்சு பசிக்குதுன்னு சொல்லி சுபசரிக்கு அதுக்கப்புறம் சாப்பாடு இருந்ததை கொடுத்து சாப்பிட சொல்லிவிட்டு பிள்ளைங்களோட கொஞ்சம் நேரம் விளாண்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா காலையில் வந்துட்டு பால் வந்து சுட காய வச்சுட்டு பழைய சாதமும் நண்டு தொக்கும் தான் இருந்துச்சு இன்றைக்கி எனக்கு மதியானம் லஞ்சுக்கு. பால் வந்து பிள்ளைங்களுக்கு காய வச்சுட்டு ஒரு சைடு வந்து சுடுதண்ணி வச்சுருக்கேன். எதுக்கு அப்படின்னா பாஸ்தா வந்துட்டு வேக வைக்கிறதுக்காண்டி. இன்றைக்கி பிள்ளைங்களுக்கு வந்துட்டு காலையிலக்கும் மதியானத்துக்கும் பாஸ்தா செஞ்சு கொடுக்கலான்னு சொல்லிவிட்டு பாஸ்தா வந்து வேக வச்சுட்டு அதை வந்து வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு அதே கடாயில் வந்துட்டு எண்ணெய் ஊற்றிட்டு முட்டை வந்துட்டு ஒரு 3 முட்டை வந்துட்டு உப்பு போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். இது வந்து எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வெங்காயம், தக்காளி இது எல்லாமே நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிட்டு வெங்காயம் மட்டும் போட்டு அதுக்கப்புறம் வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் அதோட கருவேப்பிலை சேர்த்து வதக்கிட்டு தக்காளி ஒரு 2 தக்காளி பழுத்த தக்காளி பேஸ்ட்டாக அரைச்சி இதில் வந்து சேர்த்துட்டு நெக்ஸ்ட்டு மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிரியாணி மசாலா இல்லாட்டி கரம் மசாலா வந்து சேர்த்துக்கலாம். என்கிட்ட கரம் மசாலா இல்லாதனால பிரியாணி மசாலா பொடி வந்து இதில் சேர்த்து நல்லா வந்து பச்சை வாடை போகிற அளவுக்கு லைட்டாக வந்து சிம்மில் வச்சு வதக்கிட்டு நெக்ஸ்ட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து வேக வச்சுருந்தா பாஸ்தா வந்து இதில் வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்துட்டு ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக முட்டை போட்டு ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்தோம் அப்படின்னா சூப்பரான பாஸ்தா வந்துட்டு ரெடி. பிள்ளைங்களுக்கு வந்துட்டு லஞ்ச் பாக்ஸுக்கு வந்துட்டு பாஸ்தா வந்து செஞ்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்னோடய அப்பத்தாவுக்கும் கொஞ்சோண்டு வந்து பேக் பண்ணேன். அவங்க அந்தளவுக்கு லைக் பண்ணி சாப்பிட மாட்டாங்க, இருந்தாலும் பேக் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் பால் வந்துட்டு நான் இப்போ வந்து உர ஊற்றி வச்சுக்கிறேன். தயிர் இல்லை, அதனால் வந்துட்டு இன்றைக்கி பால் வந்து காய்ச்சி அதை வந்து ஓரளவு ஆறுனதுக்கப்புறம் அதில் தயிரை போட்டு உர ஊற்றி மூடி வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு அப்பத்தாவை கூட்டிகிட்டு நான் நேராக இளநீர் வந்துட்டேன் எங்கள் ஊருக்கு, அம்மா ஊருக்கு. அங்கே வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட தனலட்சுமி வந்துட்டு நம்மளை வந்து வெல்கம் பண்ணாங்க. தனலட்சுமி அப்படின்னு சொல்லி கூப்பிட்டோன்னே தனன்னு தான் கூப்பிடுவோம். கூப்பிட்டோன்னே எந்திரிச்சு என் பக்கத்தில் வந்துட்டா. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நான் கொண்டு வந்த பாஸ்தாவை வந்து அப்பத்தாட்ட கொடுத்துருந்தேன். சாப்பிட்டாங்க, லைட்டாக சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அம்மாட்ட வந்து சுடுசோறை வந்து கரைச்சி கரகஞ்சி வந்து சாப்பிட்டாங்க. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் அப்பத்தா. இப்போ அப்பத்தா இந்த காட்டு மாஸ்க் எடுத்து மூஞ்சி முடுவாரு. இதுதான் எங்கள் அப்பத்தா, பார்த்துக்கங்க. எங்கள் அப்பத்தா சாப்பாடு கொண்டு போகிறேன்னு சொல்லல. இதுதான் எங்கள் அப்பத்தா. எங்கள் அப்பத்தா யூடியூப்ல எல்லாம் வீடியோ போடுறது அந்த அளவுக்கு லைக் பண்ண மாட்டாங்க. இதெல்லாம் தேவையில்லாது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. கண்டிப்பா அதிகம் எங்கள் அப்பத்தாட்ட பயங்கர ஸ்ட்ரிக்ட். எங்கள் அப்பத்தா பார்க்கறே எங்கள் அப்பத்தா வந்து அப்படி டம்மி பீஸ் மாதிரி உட்காந்து ரொம்ப டெரர் பீஸ். வாயை திறந்துச்சு எல்லாரும் மிரண்டு ஓடிடுவோம் அந்த மாதிரி. இந்த எங்கள் அப்பத்தா பார்த்துக்கங்க. வீட்டுக்குள்ளதே இருந்தேன், வீட்டுக்குள்ளதே உட்காந்துருந்தேன். எங்க அப்பத்தா அதுக்குள்ளேயும் காணோம் எங்க சுந்தரி எங்க அப்படின்னுச்சு. சுந்தரி தள்ளிக்க, நான் உட்காடுறேன். உட்காந்தா என்ன ஆகும் சட்னி ஆயிரும். அப்பத்தா எங்க அப்பத்தா பாத்துக்கங்க. நிறைய பேர் ஒரு அன்னைக்கு கமெண்ட் பண்ணிருந்தீங்க, உங்க அப்பத்தா காட்டுங்க, உங்க அப்பத்தா ஏன் தனியா இருக்காங்க, உங்க அம்மா பாத்துக்கலையான்னு வேற கேட்டீங்க. அதுக்கு வந்து ரிப்ளை பண்றேன். இதே எங்க அப்பத்தா பாத்துக்கங்க. ஹாய் சொல்லுதா, ஹாய் சொல்லு. ஆமா அது சேட்டைம்ல தோலெல்லாம் சுருக்கிருச்சு, வயசாயிருச்சு. ஒரு நாள் கிஃப்ட் தான் அவங்க வந்து இங்க இருக்கிறது. 6 டம்ளர் காப்பி ஏற்ற பையன் போயிடுவோன்னு பார்க்குறேன், அதுக்கு இப்படி பண்ணுது. மறுநாள் காப்பியை வந்து சூடாக்கி அது கொதிச்சு அதுக்கப்புறம் குளிச்சு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு இப்போ சீதாவே சோசரி கூப்பிட போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு ஆஃப்டர்நூன் வந்துட்டு கஞ்சியும் நேற்று வச்ச நண்டு கிரேவியும் இருந்துச்சு, அதை வச்சு சாப்பிட்டுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஜாக்கிக்கு வந்துட்டு இந்த பாஸ்தா இருந்துச்சு, அதை வந்து போட்டேன், எனக்கு பிடிக்கல பாஸ்தா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பிள்ளைங்களை போய் கூட்டிகிட்டு வந்துட்டு நைட்டு டின்னருக்கு வந்துட்டு என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத வந்துட்டு பார்க்கலாம். இப்போ ஜாக்கி வந்துட்டு வெளியில் சாப்பிட்டுட்டு இருக்கு. ஹெல்மெட் எடுத்து போட்டுட்டு கடை குடுக்குடும். அடுத்து நான் வந்துட்டு கிளம்ப போகிறேன். ஹெல்மெட்டு கைமா தான் வந்து தெரிய வேண்டியதாக இருக்குது. லைசன்ஸ்லாம் இருக்குது, இருந்தாலும் ஹெல்மெட் வந்துட்டு நம்மளுக்கு தலைக்கவசம் இல்லையா, தலைக்கவசம் உயிர் கவசம். அதனால் அதை வந்து எடுத்துகிட்டு கிளம்பி போயிட்டே இருக்க வேண்டியதான். பிள்ளைங்களை ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வந்தோடனே பார்த்தீங்கன்னா நான் வந்தாவே இந்த டாக் வந்துட்டு என்னை தேடி வந்துடும். அது பேர் டைகர்னு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாசத்தொளிச்சு அப்பத்தா வச்சுருந்தாங்க. சுபஸ்ரீ தான் வந்துட்டு இன்றைக்கி வந்து கோலம் போட்டிருந்தா. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நைட்டு டின்னர் எதுவுமே செய்யலைங்க. அப்பத்தா வந்துட்டு இந்த கோதுமை உப்புமா செஞ்சுருந்தாங்க, அதை சாப்பிட்டனால வகுறு ஃபுல்லாகிடுச்சு. நைட்டு எதுவும் செய்யலை. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா புதன்கிழமை காலையில் கிச்சனில் வந்தோடனே சாதம் வந்து ஃபஸ்ட்டு வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் சுடுதண்ணி வந்து காய வச்சுட்டு எனக்கு வந்துட்டு பிளாக் டீ வந்து போட்டுக்கிட்டேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே குட் மார்னிங். மணி பார்த்திங்க அப்படின்னா 5:30 ஆயிடுச்சு. 4 மணிக்கு எழுந்திரிச்சு எக்ஸசைஸ்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இப்போ சாதம் வந்து வச்சுட்டேன். நெக்ஸ்ட் வெள்ளப்பூடு வெங்காயம் வந்துட்டு உரிச்சிட்டு வெள்ளப்பூடு வெங்காயம் குழம்பு வந்துட்டு வைக்கணும். அசிதாவும் சோசரியும் வந்து தூங்கிட்டு இருக்காங்க. அவங்கள வந்து தூங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இப்போ நான் வந்து வேலை பார்த்துட்டு இருக்கேன். அவங்க என்ன எந்திரிக்கல, தூங்கட்டும் அப்படின்ட்டு விட்டாச்சு. நெக்ஸ்ட்டு இன்னைக்கு வந்து வெள்ளப்பூடு வெங்காயம் குழம்பு, அதுக்கப்புறம் பீக்கங்காய் வந்து கூட்டு, நெக்ஸ்ட்டு முட்டை வந்துட்டு பாயில் பண்ண போகிறேன். இதுதான் வந்துட்டு என்னோட லஞ்ச் மெனு. அதுக்கப்புறம் காலையில் டிஃபனுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா
ஹெல்த் மிக்ஸ் நானே ஹோம்மேடாக செஞ்ச ஹெல்த் மிக்ஸ் இருக்குது. அதை வந்து பாலில் போட்டு அவங்களுக்கு வந்து கொடுக்க போகிறேன். அது வந்து அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். நம்ம சேனலில் வந்துட்டு போட்டிருக்க ஹெல்த் மிக்ஸ் பவுடர் எப்படி செய்யறதுன்னு டேஸ்ட் வைஸ் பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மற்ற ஹெல்த் மிக்ஸ் எப்படின்ட்டு தெரியல, என்னோடது வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு டேஸ்ட் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்துட்டு பூண்டு வெங்காய குழம்புக்கு வந்துட்டு சின்ன வெங்காயமும் பூண்டும் தண்ணியில் வந்து ஊற வச்சுருந்தேன். அதை தான் வந்துட்டு உரித்து எடுத்துக்கிறேன். இப்போ வந்துட்டு வெங்காயம் தக்காளி பூண்டு இது எல்லாமே வந்துட்டு ரெடி பண்ணி வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஸ்பைசஸ் எல்லாமே வறுத்து அரைச்சி செய்ய போகிறோம். அதுக்கு வந்துட்டு கொத்தமல்லி வந்து சேர்த்துட்டு மிளகு ஜீரகம் சோம்பு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வெந்தயம் வந்து சேர்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இது எல்லாத்தையுமே வந்துட்டு நல்லா வந்து வறுத்துக்கணுங்க. வறுத்துட்டு அதுக்கப்புறம் இதில் லாஸ்ட்டாக வந்துட்டு கருவேப்பிலை வந்து சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு தக்கன நம்ம வந்துட்டு வரமிளகாய் வந்து இதில் வந்து சேர்த்துட்டு நல்லா வந்து இதை வந்து வறுத்து எடுத்துக்கலாம். மீடியமான ஃப்ளேம்லேயே வந்து வச்சு வறுத்தெடுங்க. நான் கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வந்து வச்சு வறுத்துட்டேன். ஆனாலும் அந்தளவுக்கு கருகலை. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அதில் கருவேப்பிலை வந்து கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா வந்து புகை வர்ற அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இதை வந்துட்டு ஒரு பிளேட்டில் வந்து ஆற வச்சிடலாம். ஆற வச்சுட்டு அதே கடாயில் வந்துட்டு நான் வந்துட்டு நல்லெண்ணெய் வந்து சேர்த்துக்கிறேன். நல்லெண்ணெய் சேர்த்து செஞ்சோம் அப்படின்னா டேஸ்ட் வைஸ் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் கடுகு வந்து சேர்த்துட்டு சின்ன வெங்காயம் முறித்து வச்சுருந்தது பூண்டு வந்து நான் சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கிக்கலாம். இதில் கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்து மீடியமான ஃப்ளேமில் வந்து வெங்காயமும் பூண்டும் நல்லா வந்து வதங்கணும். அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா சாதம் வெந்துருச்சு. இதை வந்து சைட் பை வந்து வடித்து விடுறேன். வடித்து சாப்பிட்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். குக்கரில் சாப்பிட்றது அந்தளவுக்கு சுத்தமாக எனக்கு பிடிக்காது. என்னைக்காவது அவசரம் அப்படின்னா மட்டும் குக்கரில் வச்சு சாப்பிட்றது. பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்துட்டு சைட் பை வந்துட்டு வெங்காயமும் வந்து ஓரளவு வதங்கிட்டு வந்துட்டுருக்கு. புளி வந்து கரைக்க மறந்துட்டேன். அதனால் வந்துட்டு டக்குன்னு வந்துட்டு புளி வந்து எடுத்து ஒரு பவுலில் வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் அதை வந்து கழுவிட்டு அதுக்கப்புறம் சுடுதண்ணி வச்சுருந்தேன் இல்லையா, அதை வந்து ஊற்றி நான் வந்து புளி கரைசலுக்கு வந்துட்டு புளி வந்து ஊற வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ வெங்காயமும் வெள்ளைப்பூடும் வந்துட்டு நல்லா வதங்கிட்டுருக்கு. அடுத்து பீக்கங்காய் வேறு நறுக்கணும். கருவேப்பிலை வந்து இதில் வந்து சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு 2 தக்காளி வந்து நான் பழுத்த தக்காளியாக அதில் வந்து சேர்த்து இதை ஓரளவு வதங்க விடலாம். பார்த்திங்க அப்படின்னா மூடி போட்டு வச்சோம் அப்படின்னா குயிக்காக வந்துட்டு நம்மளுக்கு வதங்கிடும். அதுக்கப்புறம் தேங்காய் தேவை, அதனால் வந்துட்டு தேங்காய் வந்து நான் வந்து உடச்சிக்கிறேன். தேங்காய் உடச்சிட்டு அதுக்கப்புறம் இதை வந்து திரியிடலாம். தண்ணி குடிக்கலான்னு பார்த்தேன். அந்த தேங்காய் முடி ஃபுல்லாக அதில் விழுந்ததுனால அதுக்கப்புறம் குடிக்கலை ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இப்போ தேங்காய் வந்துட்டு திரிக்கிறேன். தேங்காய் வந்து திரியிட்டு நம்ம வந்துட்டு இந்த வெள்ளைப்பூடு வெங்காய குழம்புக்கு வந்து சேர்த்துக்க போகிறோம் அரைச்சி. டேஸ்ட் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு அந்த தேங்காய் திரியை வந்து கழுவி வச்சுருவேன். ஏன்னா தேங்காய் வந்துட்டு நல்லா இனிப்பாக இருக்குமா, அதுக்கு வந்துட்டு எறும்பு எங்கே இருந்துன்னு பார்த்திங்க அப்படின்னா வந்துடும். இப்போ தக்காளி ஓரளவு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் வந்துட்டு முட்டை வந்து எடுத்துக்கிறேன் பிள்ளைங்களுக்கு வேக வைக்கிறதுக்கு. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா முட்டையை வந்து ஃபஸ்ட்டு வந்து கழுவிடலாம். கழுவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம அதே தண்ணி ஊற்றி பார்த்திங்க அப்படின்னா உப்பு அதுக்கப்புறம் எண்ணெய் வந்து சேர்த்து நான் வந்துட்டு வேக வச்சுக்கிறேன் முட்டை. எப்போதுமே வந்து இந்த தேங்காய் திருகுனா நம்ம கை சும்மாவே இருக்காது பார்த்துக்கோங்க. அந்த தேங்காய் திருகுனோடனே அந்த ஃபஸ்ட்டு தேங்காய் திருகுனோடனே அதை எடுத்து நான் ஃபஸ்ட்டு வாயில் வந்து போட்டுருவேன். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் தேங்காய். அதுக்கப்புறம் ஒரு சைடு முட்டை ஒரு சைடு வந்துட்டு வெங்காயம் தக்காளி வந்து வதங்கிட்டுருக்கு. வறுத்து வச்சுருந்த மசாலா எல்லாமே வந்து நம்ம வந்து இப்போ ஸ்பைசஸ் எல்லாமே வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா நைஸாக. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இப்போ வெங்காயம் தக்காளி வதங்கினதுக்கப்புறம் இதில் வந்துட்டு கொஞ்சமாக வந்துட்டு மஞ்சத்தூள் மிளகாய்த்தூள் அதுக்கப்புறம் மல்லித்தூள் வந்து நான் வந்து சேர்த்துக்கிறேன். இது வேணும் அப்படின்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. இல்லாட்டி இதை எல்லாத்தையுமே ஸ்கிப் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள் மட்டும் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு வறுத்து அரைச்சி வச்ச ஸ்பைசஸை வந்து நம்ம இதில் வந்து சேர்த்துக்கலாம். இதை இப்படியும் செய்யலாம். அதே மாதிரி எண்ணெயில் போட்டு வதக்கிட்டும் நம்ம இந்த ஸ்பைசஸை வந்து அரைச்சி வந்து சேர்த்துக்கலாம். தேங்காயெல்லாம் வதக்கிட்டு அப்படியும் வந்து செய்யலாம். இப்போ புளி கரைசலை வந்து இதில் வந்து சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்து இதை வந்துட்டு ஒரு மூடி போட்டு நம்ம வந்து கொதிக்க விடலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா தேங்காய் வந்து துருவி வச்சுருக்கேன் இல்லையா, அதில் கொஞ்சமாக சோம்பு சேர்த்து இப்போ தேங்காய் பேஸ்ட்டு வந்து அரைச்சி எடுத்து நெக்ஸ்ட்டு குழம்பு வந்து ஓரளவு கொதிச்சிருச்சு. இதுக்கப்புறம் வந்துட்டு தேங்காய் பேஸ்ட்டை வந்து இதில் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரை கழுவி இதில் வந்து ஊற்றி நல்லா வந்து இதை வந்து மீடியமான ஃப்ளேமில் வந்து கொதிக்க விடலாம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா குட்டீஸ் 2 பேருமே வந்து கிளம்பி எந்திரிச்சிட்டாங்க அஸ்விதாவும் சுஸ்ரியும். அப்புறம் பீக்கங்காய் வந்துட்டு கட் பண்ண சொன்னேன் ஸ்விதாவை. அவளுக்கு வந்து சீக்க தெரியல, அதனால் தோல் மட்டும் நான் வந்து சீவிட்டு அதுக்கப்புறம் கொடுத்தேன். அவள் வந்து கட் பண்ணிகிட்டு இருந்தான். நெக்ஸ்ட் வந்துட்டு குக்கர் வந்து எடுத்துகிட்டு இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சமாக பாசிப்பருப்பு வந்து சேர்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வெங்காயமும் பீக்கங்காயும் வந்துட்டு கட் பண்ண சொல்லியிருக்கேன் அஸ்விதாவை. அவள் வந்து கட் பண்ணிகிட்ருக்கா. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா குக்கரில் வந்து வச்சிடலாம் கூட்டுக்கறி அப்படின்னு சொல்லிட்டு முட்டை வந்துட்டு வெந்துருச்சு. இப்போ இதை வந்துட்டு
சுடுதண்ணியை வடித்து விட்டுட்டு அதில் பச்சை தண்ணியை ஊற்றி அதை வந்துட்டு அப்படியே ஆற வச்சுட்டேன். அதுக்கப்புறம் உடச்சிக்கலாம் முட்டை வடை அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சைட் பை வந்து குழம்பு வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. லாஸ்ட்டு ஃபைனலாக வந்துட்டு கொஞ்சமாக வந்துட்டு கருப்பட்டியோ இல்லாட்டி வெள்ளைக்கட்டியோ சேர்த்துக்குங்க. அதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் வந்து சேர்த்துட்டு இதை வந்து ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இறக்கணும் அப்படின்னா சூப்பரான குழம்பு ரெடி. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அசிதா வந்துட்டு பீக்கங்காய் வந்து கட் பண்ணிட்டா. இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு வெங்காயம் அதுக்கப்புறம் பச்சை மிளகா கட் பண்ணி போட்டு பாசிப்பருப்பு போட்டு தேங்காயும் அதிலே போட்டு தண்ணி ஊற்றி தேவையான அளவு உப்பு சேர்த்து நான் இதை வந்துட்டு 1க்கு 2 3 விசில் வச்சு நம்ம எடுத்தோம் அப்படின்னா கூட்டுக்கறி வந்துட்டு வெந்துடும். இப்போ இதை வந்து குக்கரில் வந்து வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வந்துட்டு பால் வந்துருச்சு. அதை வாங்கி பிள்ளைங்களுக்கு வந்துட்டு இன்றைக்கி ஹெல்த் மிக்ஸ் தான் வந்து செய்ய போகிறேன். அதுக்கு பாலை வந்து காய வச்சுட்டு சைட் பை வந்துட்டு பாத்திரம் எல்லாமே வந்துட்டு 1 பை 1 வந்து விலக்கி எடுத்து வச்சுட்டேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஹெல்த் மிக்ஸ் பவுடர் போட்டு பால் வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு. எந்தளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்தளவுக்கு மிக்ஸ் பண்ணி கொடுத்துருவேன். அவங்க குடிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் கூட்டுக்கறிக்கு வந்துட்டு தாளிப்பு எல்லாமே கொடுத்தாச்சு. இப்போ கிச்சன் ஆல்மோஸ்ட் கிளியர் பண்ணிட்டேன். எல்லாமே விலக்கி எடுத்து வச்சாச்சு. கவுண்டர் டாப் எல்லாமே தொடச்சாச்சு. குக்கிங் எல்லாமே ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வெனஸ்டே மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த் மிக்ஸ் போட்டு பிள்ளைங்களுக்கு வந்து எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா சுட சுட சாதம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா வெள்ளைப்பூடு வெங்காய குழம்பு மசாலா வந்து வறுத்து அரைச்சி செஞ்சுருந்தேன். அதுக்கப்புறம் வந்துட்டு பீக்கங்காய் கூட்டு வந்து வச்சுருக்கேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், இனிப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா முட்டை வேக வச்சுருக்கேன். இதுதான் வந்துட்டு என்னோட லஞ்ச் மெனு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்துட்டு ஏமா ஏமாமா இப்போ வந்துட்டு நாங்கள் குக்கிங் எல்லாமே முடிச்சிட்டோம். எப்பா குக்கிங் எல்லாமே முடிச்சாச்சு. காலையிலேக்கு வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஹெல்த் மிக்ஸ் என்னோட ஃபேவரட் ப்ளஸ் இவங்களுக்கும் ஃபேவரட். ஆனால் நான் சாப்பிடல, இவங்க தான் வந்து சாப்பிட போகிறாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ஹெல்த் மிக்ஸ். நம்ம சேனலில் வந்து போட்டிருக்கேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி லஞ்சும் வந்து முடிச்சாச்சு. இனி வந்து இவங்களை வந்து ரெடி பண்ணி கொண்டு போய் ஸ்கூலில் விடணும். இதுதான் வந்துட்டு வேலை. அதே மாதிரி என்னோட அபத்தாவுக்கு சாப்பாடு கொண்டு போகணும். இன்றைக்கி சாதம் வேண்டாம் அப்படின்னு சொன்னதுனால சைடிஸ் மட்டும் கொண்டு போக போகிறேன். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய். பாய் சொல்லு, பாய் சொல்லு. இப்படி இல்லை, பாய் சொல்லு. எனக்கு தொடக்கிறியா ஃபோனை? பாய்.